எல்லோருக்கும் வணக்கம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. பசி பக்கத்தில் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு 5 மணிக்குறிகள். இந்த பண்டிகை கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்ட்டு ஒரு தலைப்பு. இந்த மேடையோட ஸ்லோகனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கொண்டாட்டத்தில் ஏற்பட எங்களுக்கு வாய்ப்பளித்து இந்தியன் அரசுக்கும் வள்ளல் அதிகமான் வாழ்ந்த ஊரில் தமிழ் கிழவி அவ்வை நெல்லிக்கணி இந்த ஊரில் கங்கை போல காவேரி பாய்ந்த ஊரில் குருதி கொலையாளிகள் குவிந்த ஊரில் பசியில்லா தகவலை காண துடிக்கும் வெற்றி செல்வன் வினோத் நரசிம்மன் வாழும் ஊரில் இறக்கமுள்ள இந்தியன் பிள்ளத்தின் இளைஞர்படை இருக்கும் ஊரில் 8 திசையும் தமிழ் வளர்க்கும் ஐயா சவுந்தரபாண்டியன் வாழும் ஊரில் அண்ணா அறிவொளி வாழ்த்துறை வழங்கிய ஊரில் அரும்புகளுக்கெல்லாம் அரும்புகழ் பெற்று தரும் ஐயா மலர்கண்ணன் தலைமையில் தமிழ் கவிஞர் மன்றத்தில் நடைபெறும் இங்கே பட்டிமன்றத்தில் எங்கள் கருத்துக்களுக்கு செவிகளையும் தட்டுவதற்கு கைகளையும் கொண்டிருக்கும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்களே, எல்லாரும் வருத்தம் கேட்டீங்கன்னா இந்த கவிதையெல்லாம் கேட்டு காலைக்கு தொடர்ந்தான் போயிட்டாங்க. அடுத்த ஆண்டு நிகழ்ச்சியாக கட்டிடம் நடைபெறும். எங்க நடுவர் ஐயா பட்டிமன்றம் நடத்துவாரு, பாட்டு மன்றம் நடத்துவாரு. சூப்பர் சிங்கர் போயிருந்தா 100 ரேட் நம்ம கொடுத்துருந்தாரு. அவங்க சிறந்த ஒரு நடுவர் ஐயா. உறக்க சொன்னால் பொய்யும் உண்மையாக என்று பேச வந்த எதிரணிக்கும் நல்ல பல சிந்தனைகளை தர வந்திருக்கிற எங்கள் அணிக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கொண்டாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக ஐயா. கொண்டாட்டம் இல்லாத வாழ்க்கைன்றது வீடு பக்கம் உள்ள சாலை, கனிகள் இல்லாத சோலை, பச்சை இல்லாத பாலை, காதல் இல்லாத ஏழை. பார்த்தீங்களா? வாலிபர்கள் ஓடும், வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாது. ஐயா, உங்க ஏடிஎம்ல பணம் இல்லை. நீங்க உங்க ஏடிஎம்ல பின் நம்பர் போட்டாதான் பணம் வரும். ஆனா எங்க அப்பா சுருக்கு வயல பின்னு கலெக்டாதான் பணம் வரும். எங்க அப்பா சுருக்கு வயல ஏடிஎம் பின் தான். ஐயா, காதலை கூட சொல்ற வரைக்கும் தான் திண்டாட்டறியா, சொல்லிட்டா போட்டாட்டறியா. சொல்லுங்கிறேன். காதல் ஓட்டாதான் திண்டாட்டம், ஓட்டா போட்டாட்டறியா. உங்களுக்கு கொண்டாட்டம் திண்டாட்டம். நீச்சல் தெரியலன்னா திண்டாட்டம், நீச்சல் தெரிஞ்சா சுனாமியே போடலாம். கொண்டாட்டம் சுனி போடுறதே கொண்டாட்டம். ஐயா, பண்டிகை வரணுன்னே பாசம் பண்ணியா உங்களுக்கு வச்சா இல்லையா இருக்கு. ஆனா எங்களுக்குள்ள வந்துருச்சு. புடவை கடைக்கு போலாமா, கடைக்கு போலாமா, ஊன் சொல்றியாமா, ஊன் சொல்றியாமா அவங்க ஊடுதவங்க கேட்டா நாம என்ன சொல்லலாம்? புடவை கடை வேணாம் புள்ள, புத்தக கடைக்கு போலாம் புள்ள, நல்ல படம் வேணாம் புள்ள, தலைவலி படம் போலாம் புள்ள அப்படின்னு ஏதோ சொல்லி நம்மளால புன்னகை வாங்கி கொடுத்தாலும் புன்னகை வாங்கி கொடுத்தாலும் நம்ம சமாதானம் பண்ணுறீங்க. அதுக்குதானே வாழ்க்கை. அதை விட்டுட்டு திண்டாட்டம்னா பண்டிகை உண்டியல் மாதிரியா வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும். பண்டிகை ஃபுல்லா பண்ணிடலாம். அதான் பண்டிகை. நீ சொத்து சேகரிச்சு பணத்தை சேகரிச்சு பணத்தை சேர்த்திய பாசம் செய்ய அப்படி சேர்த்துட்டா பதிலே நம்ம மேல கேள்வி வேண்டிய அவசியம் இருக்காங்க. அப்புறம் பாடணும், மெத்த வாங்கணும், பூங்கத்தை வாங்கல, இன்னும் யாரையும் வேணாங்க சொந்தத்தை சேர கேட்க மரத்திலே நிம்மதியா பூங்க. அதை விட பண்டிகை அவங்க ஒன்று சொல்லுங்கய்யா. பண்டிகை செலவு பண்ண கணக்கு பார்த்தா அவங்க வீட்டுக்கு ஐடி ரைடு வரும், இல்லைன்னா இடி ரைடு வரும், இல்லைன்னா கேடி ரைடு வரும். நம்ம கூடாரங்கள் பிரிந்திருந்தாலும் இதயங்களை இருந்திருந்தாங்க பண்டிகை. அப்படிப்பட்ட பண்டிகை போய் திண்டாட்டம்ன்றீங்க. அவனே அவங்க ஜல்லிக்கட்டா இருந்தாலும் சரி, ஐயப்போய் பள்ளிக்கட்டா இருந்தாலும் சரி, நமக்கு தமிழ் சொல்லி இருப்பான். குடும்பத்தோட பண்டிகை போட்டான்னா நான் டாஸ்மார்க் வாங்கினாரு. அவரு பண்டிகை போட்டானா பாஸ் இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு டாஸ்மார்க் தான் கண்டுப்பாங்க. பண்டிகை தரது 2 ஒன்னு அன்பு தரும், இன்னொன்னு அனுபவத்தை தரும். அனுபவத்தை நெஞ்சிலவை, அன்பு உலகத்திற்கு அன்பு நன்றி வணக்கம்.